அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே, உறவனன்றி பகைவன் என எண்ணாதீர் உலகீர், கற்றவரும் கல்லாரும் அழிந்திடக் காண்கின்றீர். கரணமெல்லாம் நடுங்க வரும் மரணமும் சம்மதமோ, சற்றும் இதை சம்மதியார். என் மனந்தான் உமது தன்மனந்தான், கண்மணமோ வன்மணமோ அறியேன். இற்றிதனை தடைத்திடலாம் என்னோடும் சேர்ந்துடுமீன். என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உற்ற மொழி உரைக்கின்றேன், உண்மையான மொழியை சொல்றேன். உண்மையினால் உங்களுக்காக, உங்களுடைய சொந்தக்காரன், உங்களுடைய உறவுக்காரன், ஒருமையினால் உமைக்கு, உறவை நன்றி பகைவன எண்ணாதி. நான் உங்கள் உறவுக்காரன் தான், பகைவன் இல்லை, நான் பகையை சொல்லலை உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். உலகீர், உங்களுக்கு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நான் உறவுக்காரன் அப்படின்றார். கற்றவரும் கல்லாதவரும், தெரிஞ்சவங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க, தெரியாதவங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க. தெரியாதவங்க கல்வி கற்காதவங்க தான் அது புரியலன்னு இருக்கிறாங்க, சொல்லக்கூடிய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. அது கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டால், ஒரு நாள் தர்மசாலையிலே ரொம்ப மன வருத்தத்தோடு உட்காந்துருக்கார். எல்லாரும் கேட்குறாங்க, என்ன மன வருத்தத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லை, நானும் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், கற்றவங்களாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, கல்லாதவங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. படித்தவங்களுக்காக புரியணும், அதான் இவ்வளோ சொல்லி யாரும் கேட்கலையேன்னு வருத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இவங்கெல்லாம் அழிந்துடுவாங்க, இறந்துடுவாங்கன்றது எனக்கு விசனமாக இருக்கிறது அப்படின்றார். என்ன சொல்றாரு? எனக்கு விசனமாக இருக்குது, விசனக்குறியாக இருக்கின்றேன். கரணமெல்லாம் நடுங்க வரும் மரணமும் சம்மதமும். மரணம் வரும்போது உடம்பெல்லாம் நடுங்கும், அதரும் அலண்டு என்னென்னமோ பேசுவாங்க. அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, சீடா சீடா, நீங்கள் அப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் ஆர்வம் உள்ளவங்க, என்ன சாக போகிறோன்னு தெரிஞ்சு போச்சுன்னா சொல்லுவாங்க. அதை பார்த்துங்க, இந்த நாள் தண்ணி எடுத்துக்க, அதை இந்த பொருளை நீ எடுத்துக்க, அவனுக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லுவாங்க. அதாவது பிதற்றுவார் அப்படின்றார். இந்த மரணம் வரும்போது கரணம்னா அந்த உடம்பு மனசு எல்லாம் அலருமா. அது உங்களுக்கு சம்மதமோ? இது உங்களுக்கு சம்மதமோ? வாழையடி வாழையாக இப்படி தான் நடந்துட்டு இருக்குது, அது உங்களுக்கு சம்மதம் தானா அப்படின்னு கேட்குறாரு. சற்றும் இதை சம்மதியா, இதை சற்றும் நான் சம்மதிக்க மாட்டேன், நான் சம்மதிக்க மாட்டேன் இதுக்கு அப்படின்னு சொல்றாரு. என் மனம்தான் உமது தன் மனம், என் மனம்தான் உங்களுடைய மனம். உன் மனம் வேற இல்லை, என் மனம் வேற கிடையாது. என் மனம்தான் உமது தன் மனம்தான். ஆனால் உன் மனம் கண்மணமோ வன்மணமோ, கல்லி மனசோ, கரையாத ஒரு கல் மாதிரி இருக்கிற மனசோ இது. வன்மணமோ அறியேன், இதை அறிஞ்சிக்க முடியல, தெரிஞ்சிக்க முடியல அப்படின்றார். தெரிஞ்சுட்டு தான் சொல்கிறாரு, உங்கள் மனசு நான் கல்லா அப்படின்னு கேட்குறாரு. கல்லான்னு சொல்கிறது தான் அப்படி சொல்கிறார். இற்றிதனை தடுத்திடலாம், இதை தடுக்கலாம், என்னோடு சேர்ந்துடுமீன் அப்படின்றார். என்னோடு சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்றார். சன்மார்க்கம் இறப்பொழிக்கும் என் மார்க்கம் அப்படின்றார். இந்த இறப்பு ஒழிக்கிறது என்னுடைய மார்க்கம், சன்மார்க்கம் தான் அப்படின்றார். அப்போ இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு சொல்லியும் கேட்கலையன்றது தான் ஒரு மன வருத்தத்தால் அப்படி இருக்கும்போது, இறைவனே தர்மசாலையில் எழுந்திருந்து அஞ்சாதே, நாம் அஞ்சாதே எல்லாம் நடக்கணும். அப்போ என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டால் பிறருக்கு நடக்கும்
மரணத்தை தடுக்கலாம், நோயை விளக்கலாம், உங்களுடைய மரணத்தையும் தடுக்கலாம். இதுக்கு சில வித்தைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அது இந்த பயிற்சியை நீங்கள் அடைந்தால்தான் கிடைக்கும். பயிற்சியும் முயற்சியும் தேவை அப்படின்றார். அப்போ என்ன சொல்கிறாரு, உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா உயிருக்கும் நடக்கக்கூடிய இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநலம் பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை போற்றினன் பேரருள் போற்றினன் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, ஒரு உடம்பு சரியில்லைன்னும் போது அவங்க நம்மகிட்ட வராங்க. அவங்க நம்ம ஒரு விபூதி கொடுத்தா நல்லா போயிடும் அப்படின்னு வராங்க. விபூதியிலே நல்லா போகும். அதையும் தாண்டி போகிற நோய் இருக்குது, விபூதியும் மதிக்காத நோய் இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, சன்மார்க்க சங்கத்தை அடைந்து தவத்தை செய்தால், சிற்சபையின் கண்ணே உன்னுடைய மனசை வைத்தால், பரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை பெற்றால் அப்பொழுதுதான் நீ அதை சரி செய்ய முடியும். எப்படி சரி செய்ய முடியும்னா, அவங்ககிட்ட இருக்கிற நோயை வாங்கிக்கணும். மாத்திரை மருந்து கொடுக்குறது இல்லை, நோயை வாங்கிக்கிட்டு கொண்டா அப்படின்னு நாம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு விபதியை போட்டு அனுப்பிச்சுட்டு அவங்க சரியாயிடும். ஆனால் நமக்கு கொஞ்சம் நேரம் அதனுடைய மாற்றம் தெரியும். அதன் பிறகு அதை விட கற்றுக்கணும், வாங்கவும் கற்றுக்கணும், விடவும் கற்றுக்கணும். அதான் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க அப்படின்ற. அப்பதான் சுத்த சன்மார்க்க சுகநிலையை நீ அடைய முடியும். அப்பொழுதுதான் நீ உத்தமனாக முடியும் அப்படின்னு சொல்றார். சுத்த சன்மார்க்க சுகநிலையை அப்பதான் அடைய முடியும், உத்தமனாக முடியும் அப்படின்றார். அப்போ இது என்ன, இந்த நோய் இப்போ இதில் நிறைய பேர் நான் கேட்டு பார்த்தேன், அதெல்லாம் வாங்கிட்டா நம்மளால் விட முடியாதுங்க, அந்த நோய் நம்மகிட்ட வந்து நின்றுடும், அதனால் கொடிய நோய் இருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் விபதி கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட. ஏங்க அப்படின்னா, அவர் சொல்கிறாரு நீங்கள் வாங்கிக்கிங்க திரும்ப விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது நம்மளால் முடியாது, அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இதில் ஒரு சிலர் செய்கிறாங்க. அப்போ துணிச்சல் வேணும், இதுக்கு ரொம்ப துணிச்சல் வேணும், நம்பிக்கை வேணும். எப்படி இது நமக்கு ஒன்றும் ஆகாதுன்ற நம்பிக்கை வேணும். அவங்க எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்து தான் அது செய்ய மாட்டாங்க. இப்போ நம்பிக்கை வேணும். நம்பிக்கை நமக்கு இருந்தால் நாமே கடவுள். யார் கடவுள்? நம்பிக்கையோட செஞ்சார், வள்ளல் பெருமான் நம்பிக்கையோட செஞ்சார், அவர் தான் கடவுள். அதான் சொல்றார், என்னை போல் நீங்களும் சுகமடையலாம் அப்படின்னு சொல்றாரு. என்னை போல் நீங்களும் சுகமடையலாம். இது ஒரு மறைமுகமான வித்தை கிடையாது, எல்லாரும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும். இது அகவலில் இருக்கு. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம், ஒரு உயிருக்கு இடையூறு வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவார் அவங்கள. அது பயிராக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கஷ்டப்படுவாராம். பறவைகளாக இருந்தாலும் கஷ்டப்படுவாராம். அதனால் உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க. இது ஒரு சிலர் செய்கிறாங்க, ஒரு சிலர் 3/4 பேர் இது செய்ய மாட்டாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஆற்று கோளாறுலாம் அந்த மாதிரி செஞ்சிட போகிற, அது திரும்ப ஓட்ட வந்துடும் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அதுதான் அதுக்கு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் நாம் மனிதன் தான் கடவுள் ஆக முடியும். நம்பிக்கை இருந்தால், நம்பிக்கையோடு செஞ்சால் நாமளே கடவுள். நம்பிக்கையோடு செஞ்சவர் வள்ளலார், நம்பிக்கையோடு செஞ்சவர் அனைத்து சித்தர்களும், அப்பர், சுந்தர், மாணிக்கவாசர், திருநாவுக்கரசு எல்லாம் பிறந்தவங்க தானே. என்னோட ஒரு தம்பி கேட்டான், மனுஷன் எப்படி கடவுள் ஆக முடியும்? மனுஷன் தான் கடவுள் ஆக முடியும், மற்றதெல்லாம் கடவுள் ஆக முடியாது. அதெல்லாம் ஒரு குறிப்பு தான். சிலை வடிக்கிறவனே மனுஷன்தான், கடவுளை அவங்க வடிச்சாரு. சிலையை வடிக்கிறோம் மனுஷன்தான், சிலையை அலங்காரம் பண்ணுறோம் மனுஷன்தான், சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறோம் மனுஷன்தான்.
சிலைக்கு துணி கட்டுறோம் மனுஷன்தான், சிலைக்கு சாப்பாடு வச்சு படைக்கிறவனும் மனுஷன்தான். இப்போ மனிதன் தானே செய்கிறான், அதுவும் எதுவும் செஞ்சுக்கல. ஆனால் அதெல்லாம் அதுக்கு தேவையில்லை, தெரியல. ஆதி காலத்தில் பரிணாம வளர்ச்சி இல்லாத காலத்தில் செஞ்சது அது வாழையடி வாழையாக செஞ்சுட்டு வராங்க, அவ்வளோதான். அப்போ உனக்கு நம்பிக்கை வரணும், இல்லை நம்பிக்கை தான் பெருசு. நல்லதை நீ செய்தால் உன்னை உலகமே வணங்கும். என்ன சொல்றாரு? நல்லதை நீ செஞ்ச உலகமே உன்னை வணங்கும். இப்போ நல்லதை வள்ளல் பெருமான் செஞ்சாரு, உலகமே அவர் திரும்பி பார்க்குது. நல்லதை வள்ளுவர் செஞ்சார், வள்ளுவர் உலகமே திரும்பி பார்க்குது. நல்லதை மாணிக்கவாசர் செஞ்சார், மாணிக்கவாசர் உலகமே திரும்பி பார்க்குது. இது சொல்லிகிட்டே போகலாம். நல்லதை செஞ்சவங்களாம் பேர் அழியாது, எக்காலத்தும் எவ்விடத்தும் அப்படியே இருக்கும், பேரே அழியாது. அப்போ நல்லதை நீ செய்தால் உலகம் உன்னை வணங்கும். அப்பா ஒரு முறைதான் இங்கு நாம் பிறவி எடுப்பது, ஒரு முறை தான். அந்த ஒரு முறையிலே சித்தர்கள் ஞானிகள் சொல்வதெல்லாம் கேட்டு அதற்குள்ள நாம் சேர்த்துடணும். எப்படி? பிறப்பு எடுப்பது ஒரு முறை தான், அடுத்து என்ன பிறப்பு எடுப்போம்னு நமக்கு தெரியாது. வள்ளல் பெருமான் சொல்றாரு, 7 வகை பிறவினுள் எப்பிறவி எதிரனும் எதுக. 7 வகை பிறப்பு இருக்குது, அதில் எது வேணாலும் கொடு அப்படின்றார். இல்லை ஏதான் முட்டாலும் விட்டுரு, பிறப்பு இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, பிறப்பு எனக்கு வானாம் அப்படின்றார். இதெல்லாம் சொல்கிறாங்க, தாய்மானவராக வந்து தான் வள்ளலாராக வந்தார்னு சொல்கிறாங்க. தாய்மானவரே வந்து வள்ளலார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முன் பிறவியில் தாய்மானவராக வந்தார், இப்போ வந்து வள்ளலாராக வந்திருக்காரு. வரலாம், ஞானிகள் நினைச்சா எப்படி வேணாலும் வரலாம். முருகரே ஏகப்பட்ட பிறவி எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. முருகர்ன்ற ஒரு பிறவி எடுத்துட்டு அப்புறம் காத்தவராயன், பாவாடராயன், அப்படி நான் நிறையா பிறவி எடுத்துகிட்டே போகிறேன். அதுபோல் சித்தர்கள் வந்து எப்படி வேணாலும் செய்யலாம். அப்போ இது வந்து முயற்சி வேணும், நம்பிக்கை வேணும். நம்பிக்கை தான் வேணும். நம்ம கண்ணில் வந்து வெளிச்சம் இருக்கு, இருட்டை கண்டு பயப்படுவது ஏன்? நம்ம கண்ணில் வெளிச்சம் இருக்கு, அப்பயே நம்ம இருட்டை கண்டு பயப்படணும். வள்ளல் பெருமான் கண் வந்து அப்படியே வெளிச்சமாக தெரியுமா. அதுபோல் ஏன் அந்த வெளிச்சத்தை சொல்கிறாங்கன்னா, வெளிச்சம்னா துணிச்சல் தான். நமக்கு 6 அறிவு இருக்குது, துணிச்சல் இருக்குது, எதை எப்படி செய்யணும்லாம் இருக்குது. நீ ஏன் பயப்படுற? இருட்டு கண்டு பயப்படுறன்னா எதையும் கண்டு நீ பயப்படாத அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இருட்டு கண்டு பயப்படுவது ஏன்? நம் கண்ணில் ஒளி இருக்குது. இந்த கண் ஒளியே வந்து அதிகமாக நம்ம பயிற்சி பண்ணணும்னு சொன்னால் இதுவே ஏகப்பட்ட வேலை செய்யும். நோக்கு வருமம்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமானுக்கு எல்லா வருமும் தெரியும். அச்சம்தான் மனிதனுக்கு உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொல்றாரு. அச்சம், பயம் போஜத்தில் இருக்கணும்ன்றார். எப்படி? பயம் வந்து இருக்கவே கூடாதுன்றார். பயம் எது வந்தாலும் வரட்டும், அச்சமில்லை அச்சமே இருக்கக்கூடாது. உச்சி மீது வான் இடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்னார். அந்த மாதிரி இது வளரணுமா, அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, அச்சப்படாதீங்க, பயம் போச்சத்தில் இருக்கணும்ன்றார். பயம் வந்து போச்சத்தில் இருக்கணும், பயமே இருக்கக்கூடாது. அந்த அச்சம்தான் உனக்கு உயிர்கொல்லி நோய், அந்த அச்சம்தான் மரணம் வரும்ன்றார். அந்த அச்சத்தால் தான் நமக்கு மரணம் வரும். யாரெல்லாம் அதிகமாக பயப்படுறாங்களோ அவங்க வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த பயமே கொண்டுடுவாங்க. இப்போ பாம்பு கடிச்சு சில பேர் போய்ச்சிக்குவாங்க, நிறைய பேர் போய்ச்சிக்குவாங்க. அதில் சில பேர் சும்மா சாதா பாம்பு கடிச்சிட்டு செத்துருவாங்க. ஏன்னு கேட்டால் பாம்பு கடிச்சிட்டு நம்ம இனிமேல் பழைக்க மாட்டோம், செத்துருவோன்னு நினைப்பாங்க. அவங்க செத்துருவோன்னு தீர்மானம் பண்ண உடனே உடம்பு மாறி போகுது, செத்து போகுது. ஆனால் கொடிய பாம்பு கடித்தாலும் நம்ம பழைப்போன்னு சொன்னாங்கன்னா பழிச்சுக்குவாங்க. அப்போ என்ன வேணும்? நம்பிக்கை வேணும், துணிச்சல் வேணும், பயம் இருக்கக்கூடாதுன்ற. நாளைக்கு பார்த்தலாம் நாளான்னைக்கு பார்த்தலான்னு இருக்காத. இப்போதே குடும்பத்தையும் நடத்து, ஆன்மீகத்திலையும் வந்து எதை எப்படி செய்யணும், அடுத்த பிறவிக்கு என்ன நம்ம வழி செய்யணும், சில சித்து விளையாடலாம் எப்படி ஆடணுன்றதை கற்றுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நாளை என்று தடை போட வேண்டாம். மனிதன் மட்டும்தான் முயற்சிக்க மறுக்கிறான்றார். 6 அறிவு உள்ள மனுஷன் தான் முயற்சி பண்ண முடியும். ஒரு மாடு வந்து முயற்சி பண்ண முடியாது, ஒரு சிங்கம் முயற்சி பண்ண முடியாது, எந்த ஜீவராசியுமே முயற்சி பண்ண முடியாது. முயற்சி பண்ணக்கூடிய மனிதன் தான், அந்த மனிதன் தான் தயங்குகிறான் அப்படின்ற.
ஏன்னா நிறைய சொற்பொழி பண்ணுறாரு, சர்ச்சம் டெய்லி சொல்கிறாரு, கடவுள்களை எடுத்து சொல்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு, யாருமே கேட்கல. ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். முட்டி மோதி எழுந்தால் தான் நம்ம வெற்றி நடப்பட முடியும் அப்படின்ற. எப்படி முட்டி மோதி நம்ம ஆரம்பத்தில் நிறைய கஷ்டம்தான் வரும். தோல்வியை கண்டு தோழக்கூடாது, வெற்றி நம்ம அருகாமையிலே இருக்கிறது அப்படின்ற. தோல்வியை கண்டு தோழாதீங்க அப்படின்ற. மற்றறிவோம் என்று ஒரு சிறிதும் தாழ்ந்திருப்பீரானால் மரணமெனும் பெரும்பாவி வந்துடுமோ அந்தோ. அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் அவங்க சொல்கிறத நம்ம கடைப்பிடிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்கப்பா. இல்லறவாசிகளே இதை செய்வதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், தவறு செய்யாமல் இருக்கணும், நல்லா வாழணும், நிம்மதியாக வாழணுக்கு தான் சொல்கிறோம். உங்களை துறவரம் சொல்லவில்லை, துறவரம் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறார். அதான் மற்றறிவோம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு சிறிது கொஞ்சம் கூட நீங்கள் அது போல் தாழ்ந்துருக்காதீங்க. விட்டீங்கன்னா அப்புறம் வராது. நீ ஒரு நாள் போனால் உனக்கு ஒரு வயசில் ஒரு நாள் குறையுது, இன்னும் 10 நாள் போனால் உன் வயசில் 10 நாள் குறையுது, இன்னும் 1 மாதம் போனால் உன் வயசில் 1 மாதம் குறையுது, ஒரு 6 மாதம் போனால் உன் வயசில் ஒரு 6 மாதம் குறையுது. அப்போ நீ என்ன பண்ணுற, வயசு குறைஞ்சிட்டு தான் போகுது. ஆனால் அந்த வயசு என்றும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இருக்கிறது. ஏன்னா நம்ம சித்தர்கள்லாம் 300 வருஷம் 400 வருஷம் 800 வருஷம் 3000 வருஷம் வாழ்ந்துருக்காங்கல்ல, அதுதான் சிரஞ்சீவின்னு சொல்கிறது. அவங்க சாகவும் மாட்டாங்க, அவங்க வேணும்போது மறைவாங்க, சாக மாட்டாங்க. அவங்க சாவு கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் சாவு, மற்ற எல்லாத்துக்கும் சாவு. அவங்க சாவு வராது. ஏன் 3000 ஆண்டு திருமூலர் இருந்தார், ஏன் எம்மன் கிட்ட போகல? அவர் தான் சொன்னார், ஏற்றி இறங்குங்கப்பா, இருகாலம் பூரிக்கும். இந்த காற்றை பிடிச்சிட்டிங்கன்னா கூற்றனை உதைக்கலான்னார். கூற்றனா யமனை உதைக்கலான்னார். 3000, அதான் 3000 வருஷம் அவர் இருக்கிறாரு, யமன் கிட்ட நெருங்கல. முன்வைத்த காலை பின் வைக்காதீர்கள், முயற்சி செஞ்சதை விட்டுடாதீங்கன்றார். முயற்சி செய்கிறீங்களா, அது முயற்சி பண்ணினே இருக்குங்க, நடக்குமோ நடக்காதோன்னு அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள், முயற்சி செய்கிறவங்களுக்குன்னு சொல்கிறார். முன்வைத்த காலை பின் வைக்காதீர்கள். முன் வைத்தது ஒரு காலம் முன்னே வச்சுட்டா அடுத்த காலம் எடுத்து இன்னும் முன்னே வைக்கணும். இப்படி முன்ன தான் வச்சுட்டு போனது, பின்ன வரக்கூடாது அப்படின்ற. முன் வைத்த காலை பின் வைக்காதீர்கள். சொத்து சுகம் அனைத்தும் தொலைந்தாலும் சரி, உன்னுடைய நம்பிக்கையை தொலைக்காதே என்றார். சொத்து சுகம் எழுந்து தொலைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் நம்பிக்கை இருந்ததுன்னா மீண்டும் அந்த சொத்து சுகம் வந்து சேரும். ஆனால் நம்பிக்கை இல்லைன்னா சொத்து சுகமும் போயிடும், நீயும் போயிடுவேன் அப்படின்றது. நம்பிக்கை தான் உனக்கு உயிர் தோழன், நம்பிக்கை விட்டீங்கன்னா உயிர் போயிடும் அப்படின்றது. ஒரு ஆமை கடலில் வெளியில் முட்டைட்டுது கரையில், கடலில் போய் அந்த முட்டையை நினச்சிக்கிட்டே இருக்குது சதா. முட்டை கொஞ்சம் பறித்து வெளியே வருது. இதை நம்ம பார்க்குறோம் இல்லை, இதை வச்சு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை. கடல் ஓரம் இருக்கிறவங்களுக்குலாம் இது தெரியும். ஆமை அடக்காக்காது, முட்டை இட்டுட்டு போயிடும். கடலில் போய் அது மட்டும் இருக்கும், ஆனால் சிந்தனை போல அங்கே இருக்கும் முட்டை மேலே. சில குஞ்சு பொறிக்கிற அன்றைக்கி அது தெரியும், அன்றைக்கி கூட்டின்னு போயிடும். அப்போ ஒரு ஆமைக்கே இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும்போது நாம் அதை நினச்சிக்கிட்டே இருந்தாக்க, வள்ளலார் சொல்லக்கூடிய இடத்த நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தாக்க, ஆமை கொஞ்சம் பொறிச்ச மாதிரி நமக்கு அற்புதம் நடக்காதா? இதுதானே கோடான கோடி சித்தர்கள் அடைஞ்சாங்க. 2 பேர் வள்ளல் பெருமா தர்மசாலையில் இருக்கும்போது 2 பேர் பேசிக்கிறாங்களாம். சாப்பாடு இப்படி போடணும், யாரும் பசி இருக்கக்கூடாது, எங்கெங்கே யாராவது பசி இதுன்றவங்க கொண்டு கொடுக்கணும், இல்லை கூப்பிட்டு சாப்பாடு போடணும், எல்லா உயிருக்கும் நம்ம இறக்கப்படணும், எந்த உயிரும் கொல்லக்கூடாது அப்படின்னு 2 பேர் பேசிக்கிறாங்களாம். அப்போ நினச்சிக்கிறான், பரவாயில்ல, நம்ம சொன்னது பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி பூந்துடுது, பரவாயில்ல. பட்டை மரத்தில் ஆணி அடிக்க முடியாது, பச்சை மரத்தில் அடிச்சுக்கலாம். பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி பரவாயில்ல, 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. பேசிட்டு கொஞ்சம் தூரம் போனாங்களாம். போகும்போது அப்போல்லாம் மண் ரோடு தானே, ஒரு மண்ணாக தான் இருக்கும், எல்லாம் தார் ரோடு எல்லாம் மீனாக இருக்குது. அப்போல்லாம் அதுக்கு எல்லாம் மண்பாட்டைன்னு எழுதுவார். வள்ளல் பெருமானுடைய கடிதத்தை பார்த்தீங்கன்னா மண்பாட்டை அப்படின்னு எழுதுவார். அந்த மண்பாட்டையில் அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ஒரு அழகாக மண் கட்டி இருந்துதான், கட்டியே கிடக்கும் மண். இவர் கால் போட்டு அந்த மண் கட்டி உடஞ்சிருந்தான். பேசிட்டு இருந்தார் அவர் கால்
பட்டு மண் கட்டி உடஞ்ச உடனே அவர் மயக்கம் போட்டு ஊந்துட்டார். இவர் இதை பார்த்துட்டு இருக்காராம். நான் 2 பேரும் பேசியிருந்தாங்க. அங்கே போனார், மயக்கம் போட்டு ஊந்துட்டார். என்னான்னு பார்த்தாக்கா அப்புறமா அவருக்கு தண்ணி கொடுத்து அவர் எழுப்பி என்னான்னு கேட்கும்போது, இல்லை நான் ஜீவகாரணத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன், கடைசியில் பேசியிருந்தேன், அழகான மண்கட்டி உடச்சிட்டேன், நான் கீழே பார்க்காம மேல் பார்த்து நடந்தேன், மண்கட்டி உடஞ்சி போச்சு, ஒரு மண்கட்டி உடச்சிட்டோமோன்னு நினச்சி எனக்கு மயக்கம் வந்துடுச்சுன்னு சொன்னார். அது வள்ளலாருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததா. ஏன்னு கேட்டால் மனிதனிலிருந்து மண்கட்டி வரைக்கும் இறக்கப்படக்கூடிய ஜீவர்கள் 2 பேர் இருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு நினச்சாராம். நம்ம மனிதனுக்கு தான் இறக்கம் சொன்னோம், இறக்கப்படணும்னு. மண்கட்டிக்கே இறக்கப்படுறாங்கன்னா அப்போ நம்மளோட ஒரு படி மிஞ்சிட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம். அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாராம். பரவாயில்ல, ஜீவகாரணத்தை மக்கள் உணர்ந்துட்டாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது 2 பேர் உரத்த குரலில் பேசுகிறாங்களாம், சண்டை போடுகிறாங்களாம். உரத்த குரலில் சண்டை போடும்போது பயந்தாராம். ஐயோ என்ன நடக்குமோ எது நடக்குமோ, 2 பேரும் இப்படி பேசிக்கிறானே, நாம் போய் என்ன செய்ய முடியும் இறைவா அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வந்து முறையிடுறாராம் தர்மசாலி. இருவர் உரத்த குரலில் பேசும்போதும் நடுங்கினேன் அப்படின்றார். படபட என்று உறக்க கதவை தட்டினார்கள் தர்மசாலையில். அஞ்சினேன், பயந்தேன், யாருக்கே என்னமோ நடந்து போச்சு, கதவை தட்டுறாங்க, என்ன செய்யறது அப்படின்னு மனம் கலங்கி நின்றேன் அப்படின்றாரு. கதவை படப்படப்படன்னு தட்டுறான். சில பேர் அவசரத்தில் போனால் மட்டும் தட்டிக்கிட்டே இருப்பான். காலையும் கல் போட்டால் கூட போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டான், போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி போகிறவன் வேகமாக தட்டிகிட்டே இருந்தான். அவங்களுக்கு காலை தட்டு மாதிரி உள்ள ரொம்ப அஞ்சிராரம். ஐயோ என்ன ஆகி போச்சோ ஏதாகி போச்சோ தெரியல, நான் என்ன செய்வேன், வா நீ தான் சரி பண்ணணும் அப்படின்றான். ஒரு நாள் சில நாள் ஐயோ அப்பா அம்மா அப்படின்று வந்து கதவை தட்டுவாங்க இரவு நேரங்களில். அப்போது அஞ்சினேன், கண் கலங்கினேன், இறைவா இந்த நேரத்தில் என்ன நடந்தது, ஏன் இப்படி அவங்க வந்து இவ்வளோ சத்தம் போடுறாங்க, அந்த உயிர் கலங்குது, அந்த மனம் வாடுது அப்படின்னு அங்கே இவங்க அழுவதுக்குள்ளே அவர் அழுதுருவார். அப்போ இறக்கமே வடிவானவர். பள்ளி படபடன்று சத்தம் கொடுத்தால் அந்த சத்தத்தை கேட்டு பயந்தே என்றார். எப்படியும் பள்ளி இருக்க சத்தம் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு கிழமைக்கு ஒரு நாள் இருக்குது. இந்த திசையில் சொன்னால் நல்லது, இந்த திசையில் சொன்னால் கெட்டதுன்னு இருக்குது. பள்ளி விழும் பலன் அப்படின்னு. பள்ளி விழுந்தாலும் இல்லை பள்ளி சொன்னாலும் பள்ளி சொல்லும் பலன் இருக்குது. அதை அவருக்கு தெரியும். அது அந்த ஆகாத இடத்துல பள்ளி சொல்லும் போது அப்படியே மனசு வாடுவாராம், இறைவனிடம் முறையிடுவாராம், இன்றைக்கி இந்த ஊரில் என்னமோ நடக்க போகுது அப்படின்னு பயப்படுவாராம். அவ்வளோ இறக்கமாக இருந்தாராம் எல்லா உயிரிடத்தும். விடியற் காலையில் காக்கை அலறும் சத்தம் கேட்டு பயந்தேன் அப்படின்றார். விடிய காலையில் வந்து காக்கா அலறக்கூடாது. ஏன்னு கேட்டால் காக்காய்க்கு இரவில் கண்ணு தெரியாது, பகலில் தான் கண்ணு தெரியும். கோட்டானுக்கு பகலில் கண்ணு தெரியாது, இரவில் தான் கண்ணு தெரியும். அந்த கோட்டாங்குடன் கத்தக்கூடாது, அது சத்தம் போட்டாலும் ஆகாசானம். அது ஒரு நேரம் இருக்குது. விடியற் காலையில் காக்கை சத்தம் கேட்டு மனம் அஞ்சினேன், முன்னிரவில் ஆந்தையின் அலறல் சத்தம் கேட்டு மனம் வாடினேன் அப்படின்றார். இப்போ இரவில் வந்து மென்மையாக தூங்குவார் போல, எந்த சத்தம் கேட்டாலும் ஏந்துருவார் உடனே. பாம்பை கண்டால் அஞ்சுவேன் அப்படின்னுவார். ஏன்னா பாம்பு வந்து ஒரு விஷமானது. இதெல்லாம் வந்து சத்தம் கொடுத்து நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது, உனக்கு இது போல் நடக்க போகுது அப்படின்றது. ஆனால் பாம்பு அப்படி இல்லை. இந்த இடம் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு அது தெரியாது, எந்த இடத்துல வேணாலும் வரும், மனுஷன் தொட்டுட்டான்னா கடிச்சிடும். அதனால் அந்த பாம்பை கண்ட உடனே அவரை கடிச்சின்னு பயப்படுறதில்லை. ஐயோ விஷ பாம்பாச்சு, இதெல்லாம் இங்கே உலாவுது, யாருக்காவது தீங்கு செஞ்சிடுமோ, ஏன்னா அதையும் சொல்லக்கூடாது, சொன்னால் எவனை அடிச்சு போட்டுருவான், சொல்லவும் முடியாது. இந்த பாம்பை நினைப்பாராம், நீங்கள்லாம் இங்கே வராதிங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல இருங்க, மக்களுக்கு இடர் பண்ணாதீங்க, மக்களை தொடாதீங்க, அவங்க வாழற இடத்துக்கு நீ வராத, நீ இருக்கிற இடத்துல இரு அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்கிறத கேட்டுட்டு போயிடுமா. பாம்பை காணும் போதெல்லாம் அஞ்சினேன், நடுங்கினேன், பயந்தேன், இளைத்தேன் அப்படின்றார். நாய்கள் ஒன்றாக சேர்ந்து சண்டை போட்டுக் கொள்வதும் என் மனம் தாங்கவில்லை.
ஏன்னா ஒரு நாய் வந்து வலுவாக இருந்ததுன்னா இன்னொரு நாய் கடிச்சு போட்டுரும். அதை போய் ஓட்ட போகிறதுக்கும் ஓட்டினா ஏதோ அடிக்கணும், அடிக்கக்கூடாதுன்றது இவர் யாரையும் அடிக்கக்கூடாது. என்ன செய்ய முடியும்? அஞ்சுவாரம். என்ன ஒரு நாய் வந்து ஒரு நாயை கடிச்சு போடுது, என்ன செய்வேன் அப்படின்னு அஞ்சுவாரம். சாக்குருவி முன்னிரவில் சத்தம் போட்டால் பயந்தேன் துடித்தேன் அப்படின்ற சாக்குருவின்னு ஒரு குருவி இருக்கு. அது சான் தான் கொடுக்கும், ஒரே சத்தம் தான். அது மேலே சத்தம் போடாது. அது ஊர் உள்ள அதுக்கு ஏதாவது ஒரு உயிர் போகுது, அந்த ஊரில் ஒரு மரணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காலம் இருக்குது, முன்னிரவு பின்னிரவு விடியற்காலங்கள். அப்போ நடு இரவில் அது சா அப்படின்னு கூப்பிட்டு போயிடும், ஒரே வார்த்தை தான் சா அப்படின்னு சொல்லிட்டு போகும். அப்போ நடு இரவில் சொல்லுதுன்னு சொன்னால் ஒரு வாரத்தில் ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். விடியற் காலையில் சொல்லுதுன்னு சொன்னால் ஒரு ஒரு நாளில் இல்லை அன்றைக்கி கூட ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அதான் சரம் பார்ப்பவரையும் பரம் பார்ப்பவரையும் பகைக்காதேன்னு. சரம்னா மூச்சு காத்து, பரம்னா பரத்தில் எந்த குருவி எப்படி சஞ்சலப்படுது, எப்படி என்ன செய்யுது, வழி விடுதா வழி கட்டுதாலாம் இருக்கு. வாலின்னு ஒரு குருவி இருக்கு, அது பெண் பார்க்க போகும்போது அது பார்ப்பாங்க, வாலி வழி விடுதாப்பா அப்படின்வாங்க. வழி விட்டு கொடுத்துன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ள 100 ஆண்டு வாழ்வாங்க. வாலி கட்டுதுன்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ இருந்தவங்க வாலி கட்டி எடுத்து போகக்கூடாதுன்னு. சாரப்பாம்பு குறுக்கு போனால் வீட்டுக்கு வந்துடுவாங்க. சஞ்சலமாக இருக்கும், அந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு வந்துடுவாங்க. சரணம் தடையாச்சு சார குறுக்காச்சுன்னு சொல்லுவாங்க. சரணம் தடையாகி போச்சு, சார குறுக்கு போச்சுன்னு. இப்படி அந்த காலத்தில் வந்து பட்சியை பார்த்து ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்தினாங்க. அவங்களாம் வந்து எந்த வித ஆபத்தும் கிடையாது, தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்தாங்க, யாரும் அமங்கலியாக வாழலை. இப்போ நம்மவர்கள் வந்து அதை விட்டுட்டாங்க, நேராக காரில் போகிறாங்க, எதில் என்ன வருதுன்னு தெரியல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குது. அதனால எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால், நாம் ஜீவகாரணன்னு சொன்னால் சாப்பாடு கொடுக்குறத மட்டும்தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, வீட்டுக்கு வந்தால் எல்லா எறும்பையும் அடித்து போட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு 1000 எறும்பு கொண்டு விடுறாங்க, கொசு அடிச்சு விட்றாங்க, அடிச்சு விட்றாங்க, தலையில் இருக்கிற பேன் எடுத்து கொண்டு விடுறாங்க. இதெல்லாம் வந்து ஜீவகாரணத்துக்கு எதிர்ப்பான வேலை. இதெல்லாம் ஜீவகாரன்னா என்ன? ஜீவகாரணம் எல்லா சிவரையும் காக்கிறது தான் ஜீவகாரணம். வல்லபெருமா என்ன சொல்றாரு? ஒரு நாய் சண்டை போட்டுனா கூட பயப்படுறாரு, ஐயோ ஒரு ஜீவனை போட்டு இது கொள்ளுது அப்படின்னு. குரங்கு சண்டை போட்டுனா பயப்படுறாரு, காக்கை சண்டை போட்டுனா பயப்படுறாரு, பாம்பு வந்ததுன்னா பயப்படுறாரு. நீ இருக்கிற இடத்துல மக்களை எதுவும் சேதப்படுத்திடாதேன்னு சொல்கிறார். குந்தூர்பேட்டில் ஒரு சித்தர் இருந்தார், அவரோட டெய்லி ஒரு நல்ல பாம்பு வரும், போடாதே அப்படின்னு வர அது போய்டும். ஏன்னா நாணிகள் சொன்னால் போகும். அதே போல் காட்டில் இருக்கிற சித்தர்கள்கிட்ட சிங்கம் புலி எல்லாம் போகும், போடா அப்படின்னாங்கன்னா அது மட்டும் போகும், அவங்கள தொடாது. ஏன்னு கேட்டால் நல்லது செய்கிறவங்களுக்கு அந்த உடம்புல இருந்து ஒரு வைப்ரேஷன், நல்ல வாடை அடிக்கும், நல்ல வாசனை. கொல்லணும்னு நினைக்கும் போது இந்த உடம்புல இருந்து கொல்லணுன்ற வைப்ரேஷன் அந்த சிங்கத்துக்கு போகும், யானைக்கு போகும், பாம்புக்கு போகும், தேலுக்கு போகும். எல்லா ஜீவருக்கும் நீ கொல்ல போகிறேன்னு நினச்ச உடனே உடம்புல இருந்து ஒரு வைப்ரேஷன் அதுக்கு போயிடும். அது மூக்கு வழியாக நுகர்ந்து மூச்சு காற்று வழியாக அது ரெடி பண்ணி நம்மளை எதுக்கும். ஓஹோ நம்மளை அடிக்க போகிறான் அப்படின்னு. நம்ம அடிக்க மாட்டேன், நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லி பாரு, அது மட்டும் போயிட்டே இருக்கும். நம்மால் அப்படின்னு நீ கொல்ல மாட்டேன்னு சொல்ல பார்த்து உன் உடம்புல வந்து நல்ல வைப்ரேஷன் உண்டாகும், கொல்லவே போது கெட்ட வைப்ரேஷன் உண்டாகும். அப்போ ஒரு அறிவு உள்ள ஜீவனெல்லாம் தெரிஞ்சுக்குது, 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு உள்ள ஜீவனெல்லாம் புரிஞ்சிக்குது. உடனே நம்மகிட்ட படம் எடுக்குது, நம்பிக்கையோட படம் எடுக்குது. நம்ம எப்படி நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஒரு யானையை வந்து சிங்கம் வெல்லும், ஆனால் யானைக்கு நாம் வந்து 10 டன் வெயிட் உள்ள நாம் ஒரு ஸ்வீட்னா அது போய்டுன்றது அந்த நுண்ணறிவு கிடையாது. வெயிட் இருக்குது, பலம் இருக்குது. பலம் இருந்தாலும் அறிவு இருக்கணும். ஆனால் பலம் இருந்து அறிவு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. பலமே இருக்காது, அறிவு இருக்கும், ஜெயிச்சிடும். அதுபோல் சிங்கத்துக்கு பலம் கிடையாது, ஆனால் அறிவு, ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கை, துணிச்சல், ஜெயிச்சு போகும்.
அதான் வல்லல் பெருமான் சொல்லுவார். நீங்கள் ஜீவர்களை பிடிச்சி காவை கொடுக்குறீங்களே சிறு தெய்வங்களுக்கு, உன் வீட்டில் இருக்கக்கூடியது ஆடு மாடு கோழி இதெல்லாம் நம்மளோட நண்பனாக வாழறது. ஒரு அப்பாவி ஒரு ஊமை பிள்ளை மாதிரி அது நம்ம வீட்டில் வளரக்கூடிய பிள்ளை, அந்த பிள்ளையை கொண்டு போய் காவை கொடுக்குறீங்களே, ஏன் காட்டில் இருக்கிற ஒரு சிங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடாதா? இது திருமுறையில் 6ஆம் திருமுறையில் எழுதியிருக்கு, நான் சொல்லலை. ஏன்னா நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பு அழைச்சக்கூடாது. இருக்குது, எழுதி இருக்கிறார். எத்தனாவது பக்கம் கூட சொல்ல முடியும் என்னால். சிறுதை வழிபாடு கூடாது என்ற இடத்துல இதை எழுதுறார். அதாவது சுதாரிச்சு கொண்டு மனிதனை கொல்லக்கூடிய மிருகங்களை விட்டுறீங்க, மனிதனுக்கு அடக்கமான இருக்க மிருகங்கன்னா நீங்கள் மிருகத்தை நீங்கள் காவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒன்றும் தப்பாக சொல்லலை. அகையணத்தார் புறையணத்தார், சாப்பிட்றவங்க புறையணத்தார், சாப்பிடாதவங்க அகையணத்தார். அதனால் வள்ளல் பெருமான் நாமெல்லாம் இறக்கம்னா என்ன, இறக்கமே வடிவானவர். இறக்கம்னா எல்லா இடத்துலையும் இறக்கும். பிற நோய் வந்துட்டா இறக்கப்படணும். பிற ஜீவர்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால், அவங்க மரணம் ஏற்பட்டால் இறக்கப்படணும். அதுதான் ஜீவகாரணம். தவிர சாப்பாடு போகிறது மட்டும் ஜீவகாரணம் இல்லை, அதுவும் ஜீவகாரணம் தான். அதான் மெயின். முதல் சாப்பாடு போடுறோம், ரெண்டாவது அந்த ஜீவரை காப்பாற்றுறதுக்கும் முயற்சி பண்ணணும். தினமும் அவரோட குறை சொல்லுவாங்க. சரி இப்படி போங்க அப்படி போங்க இப்படி செய்வீங்க, ஆட்டம் கைவிட மாட்டான்னு சொல்லுவார். அப்போ அது ஒரு ஜீவகாரணம் நடந்துன்னு தான் இருக்குது. நோய் வந்தவங்களுக்கு உதவி பண்ணுறாரு, அது ஒரு ஜீவகாரணம் தான், நோயிலிருந்து காப்பம் பண்ணுறது. அதுபோல் வள்ளல் பெருமான் சொல்வதை இவதான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறாரு. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நம்ம உழைச்சாதான் நமக்கு லாபம் கிடைக்கும். நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ அவ்வளோ லாபம் கிடைக்கும். உழைக்கிறோம்னா அதே எந்த நேரமும் நீ தவம் பண்ண சொல்லல. அவர் உன்னுடைய பணிகளெல்லாம் மெல்லன செய் அப்படின்றார். நீ என்னென்ன வேலை செய்ய அது மெதுவாக செய்ப்பா அப்படின்றார். செஞ்சுட்டே இரு அப்படின்றார். நேரம் கிடைக்கும் போது இறைவனை நினை, இல்லைன்னா இறக்கத்தோடு இரு. இறக்கமே தவந்தான். இல்லை இறைவனை பற்றி பேசிக்கிட்டு இரு, இல்லை இறைவனை பற்றி நினச்சிக்கிட்டு நீ உன் வேலையை செய்யி, அதுவே தவந்தான். தவன்றது தனியாக உட்காந்துக்கிறது தவம் இல்லை. அது சும்மா இருக்கிற நேரத்தில் உடம்பை தளர விட்டு உட்காருது. முதல் தவம் செய்யும்போது பிறருக்காக பிறருக்கு உதவணுன்ற எண்ணத்தோடு தவம் செய்ய வேண்டும், தனக்கென தவம் செய்யக்கூடாது என்று. அதனால போற்றினன் பேரருள் போற்றினன் பெருஞ்சீர் ஆற்றலில் ஒங்கிய அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி.